வைக்க சொல்லுவோமா? நான் பாட்டுல வந்த மாப்பிள்ள என்ன செய்ய போறோம்னு எனக்கே தெரியல. மாப்பிள்ளதான் நீங்க இருக்கல, உதவிக்கு இருக்கிறது என்ன சொல்றாரு? மாப்பிள்ள உதவி செய்வ, ஆனா கூட இருக்கிற தம்பியெல்லாம் உதவி பண்ணணும்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அம்மா அவர் சொல்றதுதான் உண்மை. மொகர கடையை பாரு, ஒரு பப்புன்னு வந்து கட்டி பிடிக்க தெரியல. உன் ஜவுரியத்துக்கு முந்தி பேசியிருக்க. ஒன்னும் பின்னாடி இடிக்கணும், இல்லைன்னா முன்னாடி இடிக்கணும். சரியா இடிக்க தெரியல. நீ எல்லாம் பப்பு மொகர கடையை பாரு. ஆமா, அறிவுரிய வச்சுக்கால அவிச்சு வச்சுதுங்க. அந்த சின்ன பையன் கூட சிரிக்கிறான் அவனை பார்த்து. நீ எல்லாம் என்னடா மனுஷன் கேட்கிறான். எல்லாம் என்ன இருந்துச்சே எவ்வளவு பெரிய அவமானம் பாத்துட்டு மெருகு மாதிரியே நிக்கிற எரும மாடு மாதிரி. எரும மாடுதான், எரும மாடு எரும மாடு தான் நிக்கும். பொம்பளை பேச்ச எப்பவும் கேட்காதீங்களா? அவளத்த ஆத்தாக்க தாய்மாரெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க மனசு நொந்து போய் எந்திரிச்சு போயிடக்கூடாது. ஆமா ஆமா, இவர் அப்படியே கட்டி பிடின்னு சொல்லும். நம்ம வந்து கட்டி பிடிப்போம். நம்ம வீட்டுக்குள்ள செய்யறத இங்க வந்து செய்யறாங்களே அப்படின்னு அவங்க மனசு நொந்து போய் எந்திரிச்சு போயிடக்கூடாது. ஆமா, இவர் கட்டி தாய் குலங்கள்லாம் எதுக்கு நாடகத்துக்கு வராங்க? எதுக்கு? பொண்டாட்டி பிள்ளைய ஆத்தா அப்பே எல்லாரும் சந்தோஷமா வந்து இந்த நாடகத்தை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷமா போகணும் அப்படின்னு சொல்லித்தான் வந்திருக்காங்க. நம்ம பார்த்து நம்ம பண்ற பார்த்து அவங்க மனசு நொந்து போய் போயிடக்கூடாது. ஆமாப்பா, அதனாலதான் நான் உங்களை கட்டி பிடிக்கல. நீங்க கட்டி பிடின்னு சொல்லல, நான் சும்மா நிக்கிறேன்னா. ஐயா ஐயா, இவ்வளவு நாள் எங்க சாமி இருந்த? கூடவே தான் இருந்திருக்காங்க. கோட்டை முகர கடையை பாரு, இவர் கட்டி பிடிச்சு அப்படியே கலட்டி போறாரு. தாய் குழம்பு தலையை கீழே குனிஞ்சிருமா இவர் செய்யறதுல பார்த்து. ஆமா, மூஞ்சி முகர கட்டி பிடிக்க சொல்லுவேன், போட்டுக்கிட்டு நீ போட்டுக்கிட்டு ஏதாவது பண்ண சொல்லுவேன். மாட்டேன்னு சொல்லுவேன், ஏதாவது பண்ணி ஒரே சிக்கல்ல விடுவேன். நான் பண்ண சொல்லுவேன், இவர் மாட்டேன்னு சொல்லிடுறாரா? பாத்துக்குங்க. ஐயா நீ வேணாமா, பேசப்படாது. பொட்டு கலடு. ஐயோ ஐயோ தம்பி, ஐயோ ஐயோ தம்பி, ஐயோ தம்பி. தென்பாண்டி தீமையில தேரோடு மீதியில மாட்டோல வந்தவன யாரெடுத்தாரு 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 வளரோ பிறகு தேயாது இனியோ அழுது தேமாது அழுதா மனசு தாங்காது இனியோ அழுது தேமாது பாண்டி தீமையில தேரோடு மீதியில மண்போல உள்ளவன் யாரெடுத்தாரோ 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 யாரெடுத்தாரோ. லூசு பையல, நீ யார அடிச்சா மயிர புடுனாங்கிற அவன் மேலே பார்த்துக்கிட்டு ஜின் 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 நீ இப்படி பாடிக்கிட்டே போக வேண்டியது. அப்புறம் அந்த புள்ளதான் போட்டு அடிக்குது. அப்புறம் யார அடிச்சா மயிர போய் போய் ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கைய வச்சு தள்ளிக்கிட்டு இருக்க பார்த்து நீ சும்மா இருக்க. என்ன செய்யணும்? நீ இந்த பிள்ளை நெஞ்சில கைய வச்சா அடிச்சு தள்ளுறா தம்பி. உன் பேச்சு மயிர மட்டும் கேட்கவே மாட்டேன். ஏன் கேட்டு பாருங்க. தள்ளுறான்னு சொல்லுவேன். காலையில போய் நீ சங்கத்துல போய் ரிப்போர்ட் கொடுப்ப. நான் 5000 கட்டி நான் தெருவில் நிக்கணும், நீ வந்து வீடு கட்டி வாடகைக்கு விடணும். அது எப்படி? அது நாங்க சூப்பிக்கிட்டு தெரியணும். அதான் என் மாப்பிள்ள பழைய மட்டி பயனடா கொடூரம்மா. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீ தான் இந்த பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. ஆம்பளை கை வச்சு அடிக்கிற. தென்பாண்டி தீமையில தேரோடு மீதியில மாட்டோல வந்தவன யாரெடுத்தாரோ யாரெடுத்தாரோ. இந்த பாட்டு உனக்கு யாரு முதல்ல சொல்லி கொடுத்தது? அது எதுக்கத்தாலும் யார் அடிச்சாரு. நீ எங்கடா கிளம்புற? என்னடா நான் என்ன இழுச்சாப்பலா? என்ன இந்த புள்ள இவரை பட்டு மட்டும் பார்த்து வாசிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன இழுச்சாப்பலா? போயாங்கிட்டு லூசு சிரிக்க அவன் பக்கம் ஒரு காட்டு காட்டுவேன். அவன் பட்டு காட்ட நீங்க காசு கொடுக்கலையா? நான் நக்கிட்டு போறதா? சரி கோச்சுக்கலாம். வாங்க வாங்க
நீங்க போங்க. கடுப்பு சரி சரி கடுப்பு 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 உண்டாயிரும். நீ ஆமா நீ அவன் பக்கம் ஒரு காட்டு காட்டுமா. நான் போக மாட்டேன். நீ அவனே நல்லா நீ என்ன வர வர மாமா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? அவர் பக்கம் காட்டு, இவர் பக்கம் காட்டு. நான் உங்களை வச்சு தொழில ஆரம்பிக்க போறேன். என்ன வச்சு தொழில்? என்ன தொழில் பண்ண போறீங்க? மாமா தொழில். நேத்து ஆடி பெருக்கு முடிஞ்சு என்ன இனிமே நம்ம வாழ்க்கையே பெருக போகுது. அதனால என்ன இப்ப அவன்கிட்ட வாச்சிங்க. அவன் 10 பைசாவோட இலக்கலை. இவன் லேடிஸ்னா நல்லா செலவு பண்ணுவேன். அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். அவங்க வீட்டுக்காரம்மா இவன் போன் எடுக்கிறதா எனக்கு தான் போன் அடிக்கு. அந்த முண்டை போய் எங்கே இருக்கான்னு உங்க லட்சணம் தெரிஞ்சு இதெல்லாம் பிரச்சனை வரும் தெரிஞ்சுடா. இந்த கரகத்தை கல்யாணம் பண்ணல பாத்தீங்களா? யாரு நீங்க? பிரச்சனை மனைவி வேணும்யா. கூட இருந்தாலும் குறைய இருந்தாலும் நம்மளை வாழ்நாள் ஃபுல்லா இருக்காது மனைவி தான். ஆனா எனக்கு அமைஞ்ச மனைவி மாதிரி இந்த நாட்டில் எவனுக்கு அமையாது. சொல்றீங்க? பாசக்காரி. என்னை விட்டுட்டு சாப்பிடவே மாட்டான். சொல்ற அன்னைக்கெல்லாம் சென்னை போய் நாடா முடிச்சிட்டு வீட்டுக்கு 5 மணிக்கு தான் வந்தேன். அது வரை சாப்பிடவே என் மேல அவ்வளவு பாசம். ஏன்னா மனைவி தான் நம்ம வாழ்க்கை. ஏன் காத்தி எத்தனை மணிக்கு போனாலுமா? 5 மணியா இருந்தாலும் சரி 4 மணியா இருந்தாலும் சரி ஒரு நாள்ல நாடாமே இல்ல. சரி நீங்க பட்டினியா கிடக்கப்படாத நான் வர்ற வர எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். சாப்பிடாம இருக்கு. ஆமாண்ணே நான் சாப்பிட்டாத்தே அவ்வளவு பாசம். அவ்வளவு பாசம். காரணம் என்ன? நான் தான் உலமையிலே போய் வைக்கணும். நான் தாண்டா போய் உலைய வைக்கண்டா. அறிவு இருக்கா? வர்க்கத்தை கேவலப்படுத்த நீ ஆம்பளை வர்க்கத்தை நான் சாதம் பார்த்தேன் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ண சரி போன தமிழ்ப்பா நாடா முதல்ல ஆம்பளை வர்க்கத்தை நீ கேவலப்படுத்த கோச்சுக்கிறானே மூச்சு மோனடே பாரு. என்ன மேல என்னென்ன தவறு? நீ என்ன பண்ணுன்னா என்னைய மாதிரி நீ துணிமணி எல்லாம் துவைச்சுட்டு பாத்திரம்லாம் வலிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும் தெரியுமா? தம்பி நம்பர் வாங்கிடா. போய் துணிமணிலாம் துவைச்சு பாத்திரம் அதுக்கு நான் தேவலை வழியடா. பாத்திரம்லாம் விலக்கிட்டானா. ஆனா இவன் வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை. இவன் வீட்டுக்காரமா உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டேன். இருந்தா சிரமம். ஆனா இந்த பையன் அப்படி இல்லை. இவன் பொண்டாட்டி நம்பர் வந்தாலே போன பிசி கார்டில் போட்டுருவேன். எதுக்கெடுத்தால் நாட்டு ரிச்சி புல் மயிர புழுன ரிச்சி புல் வரணும். பக்கத்து வீட்டுக்கார பாத்துக்கிறேன். எப்படியா சொல்லி எங்க குடும்பத்தை பிரிச்சு விட்டு நாங்க குயிலே இளமல வெயிலே நம்பாடும் அங்கமே உயிலே படாத குருதே மாறே மாமத்தானே அண்ணாதான சாமி வாராரு அண்ணாதா சாமி. இவர் யார் தெரியுமா? விபூதிதான். விபூதி சித்தர். விபூதி சித்தரா? ஆமா நம்ம ஊருக்கு விபூதி சித்தர். ஆனா எந்த நேரமும் தின்னுக்கிட்டே தான் வருவாரு. தின்னி சித்தர். நான் பல்லு வளர்க்காம சாப்பிட மாட்டேன். யாரு அது தலையில ஊற அதையும் ஒருத்தர் திஞ்சினான் பாரு. எதையும் விட மாட்டாங்க. அன்னதான பிரபு அண்ணே பிரசாதம்னே விபூதி சித்தர். மரியாதை இல்லாம பேசாதீங்க. கடுப்பு அவர் சித்தர் கையில சாப்பிட எவ்வளவு பெரிய இது தெரியுமா? அவர் கையால வாங்கி சாப்பிடுறது எவ்வளவு புண்ணியம் தெரியுமா? ஐயா உள்ள உட்காந்து கொட்டையை சொரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனால நான் வாங்கல. எனக்கு வேணாம் ராணிக்கு விட்டுங்க. பெருமையா பேசினாங்க. அந்த முத்து மாதிரி அண்ணன் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்கும்னு ஒரு விதி இருந்திருக்கு. எனக்கு வேணாம். நான் கரண்டிலோட சாப்பிட்டு அதை தொடாத. எனக்கு வேணாம். ஏண்டா அவங்க கூட சாகுறவங்க நீ மட்டும் பொழைக்கிறவனா? எனக்கு வேணாம். நீ இதை சாப்பிடலன்னா நீ இப்பே கிளம்பு. ராணிக்கு விட்டுங்க. அது ராணி ரெண்டும் நாங்க உள்ள சாப்பிட்டுக்கிறோம். அசுரில் தலையில நெருப்பு வச்சிருக்க என்னைக்கு பிடிக்க அது முத்துமாரியம்மன் கருவைனால முத்துமாரியம்மனுக்கு
இருக்கு, நான் அங்க போய் பத்தி வரல முடியல. அங்க வருவல மதுரையில தருவாங்க. அது மதுரையிலும் சொல்லுவேன், எதுலயும் சொல்லுவான்டா. மதுரையில டீ பிடிச்சிருந்துச்சு என்ன ஆயிடுது? நீ இப்ப சாப்பிடுறியா சாப்பிடலையா? எனக்கு வேணாம். அப்ப நீ கிளம்பு. நான் ஏற்கனவே சாப்பிட்டேன். ஐயோ நான் வரலாம். ஏய், எல்லாரும் சாப்பிடும் போது நீ மட்டும் உசில் முக்கியம். ஏன் அப்படி சொல்றாப்ல? அவங்க எல்லாம் கல்யாணம் காட்சி வாங்க. சித்தர்லாம் இந்த மாதிரி இப்படிதான் இருப்பாங்க. என்ன அவங்க அநாகரிகமா தான் இருப்பாங்க. ஆமா, அவங்க வாங்கி சாப்பிடறதுலாம் புண்ணியம். நான் ஊட்டல சாப்பிட்டா சாப்பிடல. இல்ல இல்ல, இவன் என்னென்ன செஞ்சானு எனக்கு தான் தெரியும். தம்பி சித்தரை பத்தி உனக்கு தெரியாது. சாமி என்ன பெரிய சித்தர். நமச்சிவாய அசீத் பிகியும் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. நீ இப்ப சாப்பிடவே சாப்பிட முடியாது. எனக்கு வேணாம். அது பார்த்துட்டியா? எதா அந்த சாப்பிட்டே பார்த்துட்டியா? அதெல்லாம் என்னன்னு நினைக்காது. அப்படியெல்லாம் அன்னதானத்துல போய் யாராவது எதுனாங்களா? அதானே ஓம் தக்காளி சோறு. ஓம் தக்காளி சோறு. ஹரி ராமா கோபால கிருஷ்ணா ஹரி ராமா கோபால கிருஷ்ணா. அப்படி பழையப்பட்டியிலே அடிகுடி கொண்ட மாரியம்மா, எங்க குலங்காக்கு தேவி அம்மா, சக்கம்மா வாக்கு சொல்ல, உன் சங்கதிகள் நீயும் சொல்ல. சாமி கிட்ட சோறு வாங்கி திங்கல இல்ல? கனியாத காத்தி சித்தரை சித்தரை அவமதிக்கிறீங்க. வேண்டாம். காசு கூட வரும். பார்க்க சித்தர் மாதிரி இருக்க, என்ன சரி கட்டி விடுறியா? சரி கட்டி இதா பக்தரா? என்னது சாமி நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க சாமி. சாமி என்ன சொன்னாலும் கேக்குறேன். சாமி சொல்றது மறுப்பு. அப்புறம் ஏன் சாப்பிடல? சோறு கொடுத்தா வாங்க மாட்டேன். இங்க வா. அப்புறம் ஏன் சாப்பிடல? சரியா விடுச்சுங்க. சாமி குடுக்குறாரு, சாப்பிடுறேன். நான் சாப்பிடுறேன். அதுதான் அடி வாங்கினா அண்ணன் அப்படி சாப்பிடுயா? முத்துமாரியம்மன் கோயில் இன்னைக்கு தான் நான் நினைச்ச மாதிரி விபூதி முதல்ல நான் ஊட்டுனேன் இல்ல, ஊட்டுனா சாமிய அவமதிக்கலாமா? அப்படி ஏன்டா அப்படி அவமதிக்கலாமா சாமியா? ஏடா சிம்முண்டாலி கொட்டு மாதிரி. அது என்ன பொம்பளையாளுக்கு மட்டும் அப்படி, எனக்கு மட்டும் இப்படியா? பொண்ணு வந்து இங்க வா. ஆளு கெட்ட பூ, நீனு சம்மந்தமே இல்ல, வந்து எனக்கு முத்தம் கொடுக்குறா. நான் திருவண்ணாமலை போறேன். அப்புறம் இங்க வாய வச்சு பேசி. அம்மா திருவண்ணாமலை போறவன் இங்க சாமி முடிச்சா போவாரு. எங்க எங்க சாமி கும்பிட்டு போவாரு? சிவனா? அக்கா பவுதர் விடுங்க, உள்ள ஒரு ஏரியா போறோம். அப்படி என்ன பெருசா வச்சிருக்கீங்கன்னு தெரியுது இல்ல கேக்குறேன். பொழந்து உரிய பொழந்து. இங்க வா. இந்த சித்தரை நான் முதல்ல இங்க வா, இங்க வா. சாமி வாராரு, இவரு சாமி வாராரு. மசூர்ல தீ பிடிச்சிருச்சு, முண்டை ஊழ முண்டை. அது சாமி மோரே பாரு, மோரே. அங்க வந்து ஆம்புலட்டு கலக்கி சில்லி சாப்பிட்டு பத்தியா சொல்லுற பத்து மயில சொல்லுச்சு. சாமி வாராரு. ஐயோ சொல்லுங்க சாமி. இந்த பத்திய புடுங்கயா நீ? ஆமா கார்த்தி இப்பதான் அழகா இருக்கீங்க.
அப்ப நான் உங்களை இது பண்றேன். நீ ஒண்ணு என்ன இது பண்ண போடா வெண்ண உடனே யாரை பத்தி இது பண்றேன்னு கேக்குற தெரிச்சு போந்துருச்சு. நீனும் ஆள் பார்த்தே போற. அவரு சாமி ஒல்லியா இருக்காரு, எதுவுமே அவர் எல்லாம் சரி விட்டு வர. அந்த ஆளு வரட்டு, அந்த ஆளு சாணியை நான் பெதுக்கிறேன். அடி பச்சரிச்சு கொத்தமல்லி கீரையோடவே, பச்சரிச்சு கொத்தமல்லி கீரையோடவே. விபூதி அடிக்க அரைக்கணும் தூக்குனா இது என்னவோ சாமி வருது. அது என்ன சாம்பல விழுந்த பூனை மாதிரி. இதுக்கு மேல இந்த பாட்டை பண்ண வாயில பாண்டியரி சரியான அழக பொம்பளை நோக்கத்துல வராண்டா. சாமி வந்தா இடுப்ப பிடிக்கலாம். எப்படி பிடிக்க முடியும்? சாமி பின்னாடி அதுவும் சரியான ஆளு. நீ நான் எப்படி பிடிக்க முடியும்? பாசமுள்ள பாண்டியரி பாண்டியரி அதிர பக்கம் பாண்டியரி. அழகு வத்த பொம்பளை நீ ஜோலி வாக்குற முகரே பாரு முகரே. ஏறி அறானா மயிர போனான் பாருங்க சார், பாருங்க பாருங்க. வயிற்று பொழப்புக்காக சார் உங்களால முடியாது. உப்பு புளியோ உண்டா கொடுங்க சார். நெஞ்சுகில் எந்திருந்தா தச்சு முடிச்சிடலாம். வாழைப்பழத்தை நசுக்கி விட்டாரா? வாழைப்பழத்தை நசுக்கி விட்டார் பயனரா? அத்தங்கர தோப்புக்குள்ளே என்ன மனுஷனா இருக்கா? தென்பாண்டி சீமையில தேரோடு மீதியில மண் போல வந்தவன் யாரெடுத்தாரோ 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 வளரோ பெறை தெரியாது இனியோ அழுது தேமாதே அழுதா மனசு தாங்காதே இனியோ அழுது தேமாதே தென்பாண்டி தீமையில பேரோடு மீதியில மான் போல வந்தவன் யாரெடுத்தாரோ 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 யாரெடுத்தாரோ. அந்த பிள்ளை அடிச்சது உன் கண்ணுக்கு தெரியல? இல்ல அந்த பிள்ளை அடிச்சது உனக்கு கண்ணுக்கு தெரியல? என்னமோ ஏன் தலையெழுத்து பொம்பளை அடிக்கிறா ஏறி அறானா நீ பொம்பளை. ஏய் நீ என்னடா சொல்லி கொடுத்துருக்க? இருமா நீ என்னடா சொல்லி கொடுத்துருக்க?
தீமையில தேரோடு மீதியில மான் போல வந்தவன யார் அடித்தாரோ யார் அடித்தாரோ பொம்மை அடிச்சான்னு சொல்லு ஒரே முட்டை அடிச்சான்னு சொல்ல தென்பாடி சொல்ல மனுஷா புடுங்க இல்ல நீங்க திட்டம் போட்டு முடிய பாரு கண்ணு போடா ஜனகண மனகதினா பொம்பளை இருக்க இங்கே இருந்தாலும் எந்தைய குண்டி அடிக்கிறேன் என் முகரே பாரு முகரே ஆத்தங்கர தோப்புக்குள்ளே மறுபடி மாமா நல்லா ஏறி அடிக்கிறீங்க பாருங்க சார் பாருங்க வயிற்று பொறுப்பு செய்யணும் உங்களால முடிஞ்ச உப்போ புளியோ முடிஞ்ச செஞ்சோம் அந்த பேண்ட் மாதிரி தான் நிக்கல இல்ல உனக்கு எதுக்கு உன் ஜீவனுக்கு தேவையா ஐயா மச்சா மன்னாரு அப்பா என்ன சொன்னாரு இங்கு விழுகு 10000 நானே நானே என்ன கீழே பாருங்க என்னடா இப்படி கோமணம் போட என்ன இருந்தாலும் கோமணத்தோடு நிக்கிறாரு நீ நேரில் கழட்டி விட்ட தம்பி காலத்துல இவங்களே போய் மரக்குள்ள துணி மாத்துவாங்க அப்படியா அப்போ அவ கண்டாலும் மரக்குள்ள போனான் ஏன்? நீங்க பாக்குறேன் சட்டி பொந்துக்கு முன்னாடி கோவம் கட்டுறா சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடி சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அஞ்சறான என்னையே அடிக்கிறான்டா நானே உன்ன தானே என் நான் ஒரு பாட்டு நான் ஒரு சாங் ஓகே அண்ணே நான் ஒரு பாட்டு தம்பி பாபா நீ தாராள பாடுவாமா இந்த பொண்ணை பத்தி வேற ஏதாவது பாடனா பாடவே இல்லையே பாடுனே நீங்க பாருங்க இப்ப நான் பாடுறேன் பாருங்க பாருங்க ராசாத்தி ஒண்ணு பாட்டு எவ்வளவு பெரிய பாட்டு விஜயகாந்த் சாரோட பாட்டு அது அந்த பிள்ளை விரும்புறேங்கிற வர மாதிரி பாடுற பீஜத்தோட பாடுவோமா காத்தாடி ஒண்ணு காணாத நந்து காத்தாடி பூலாடுது இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா காத்தாடி போராடு இதுக்கு மெனக்கட்டு உங்க மியூசிக்கு
லூசு பையில முகரே பாரு முகரே. இந்த பிள்ளைக்கும் உனக்கு ஏதாவது ஒரு ஈக்குவல் ஆகுமா? ஆனா போய் பூனை சொல்லி வந்துட்டான். நானே உன்னை தானே எண்ணி நானே பாடுறு, ராபா தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறு. ஆத்தே ஆத்தே லேடிஸ் அங்கே இருக்காங்க. இவங்க அவங்கள்ட்ட போனா அடிக்கிறாங்க. அடிக்கணும். அங்கே போங்க. இங்கே என்ன மயிருக்கு வரியா? அங்கே போங்க. ஏதாவது ஆசையாயிருச்சுன்னு ஏதாவது ஆசையாச்சுன்னா பொம்பளைட்ட போடா. எனக்கு என்னடா? அவங்க அடிக்கிறாங்க மேடம். நீ போய் அடி. நான் என்ன அடிக்கிறது? நானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன், அவன் தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ ஆடுறேன். பெரிய அப்படியே ஏதாவது இருக்கணும். சும்மா ஏன்டா அசிங்கப்படுத்துற? அவர்கிட்ட இருக்கு ஒரே பாருங்க ஒரே ஆட்ட சொல்லுங்க. ஏதாவது ஒரு இது இருக்கணும். இப்படிங்கிற காசை போய் வாங்கிக்கோ. காசுதான் முக்கியம். என்னத்தா காசு என்ன காசு வாங்க போய் சொல்லி நீங்க கட்டி பிடிக்கிற? அண்ணே முத்தப்பா பாடல் பாட சொல்லி கண்ணை திறந்தா ஒளி இல்லை, கலை எடுத்தா நடவல்ல. அண்ணே 100 ரூபாய்க்கு பாடிட்டேனே. அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த போராட்டத்துக்கு 300 ரூபா வேணாம். நானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன், நானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன், அவளத்தை போட்டுக்கிட்டு ஏதோ ஆடுறேன். நான் பாடுறேன். பல்ல கட்ட நாட்டு கட்ட நான் எத்தனை ஆட்டமா முடியும். இது என்னடா ஆட்டம்? இது என்ன புதுசா இருக்கு? அவங்கள மீசிங்க தான். ஓ மியூசிக் இப்படி இப்படி வாசிங்கங்கறியா? சரி சரி பாட்டு பாட்டு. பாட்டு வத்தல மாத்தணும். ஏய் இவன் சரியான ஆளா இருக்கான்டா. என்ன வாணி வடி இது கர்மா? கூச்சு சிரிக்கி இப்படி ஆடல. கூச்சு கூச்சு பாக்குறேன். எதுவும் தெரியுதா தெரியலையான்னு. லூசு. ஐயோ சரி. பாட்டு வத்தல மாத்தணும். ராணி கிரிய தத்தக்க போட்ட புடிச்சு புடிச்சு காய எடுத்து நானி சரி என்ன பண்ண போற நீனு? பாட்டு வத்தல மாத்தணும். ராணி கிரிய பொம்பளை போய் ஏன்டா டேய், அந்த பொம்பளை பிள்ளை யாரை நம்பி வருது? மோரே பாரு மோரே. நம்ம நம்பிட்டானே அந்த பிள்ளை புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கு. ஆமா புதுக்கோட்டைக்கு இந்த ஊருக்கு 230 கிலோமீட்டர். இல்ல 230 இல்லண்ணே 285 கிலோமீட்டர் குறிச்சியோடா. ஆமா நான் தான வேன்ல கோல கிலோமீட்டர் திரும்ப எதுக்காக? அந்த பிள்ளை எவ்வளவு தூரம் நம்ம நம்பிட்டானே. மோரே பாரு மோரே. போய் போய் கட்டி பிடிக்கிற. போய் கட்டி கார்த்தி பிடிக்கிற. எனக்காக நீங்க பேசுங்க கார்த்தி. ஊசு போய் போய் கட்டி பிடிக்கிற. என்னையும் கூட்டிட்டு போறியா? முகர கட்டைய பாரு. நீனே போற. ஹலோ ஹலோ கொஞ்சம் கிருணி ஏத்துப்பா. தம்பி அதே நம்ம உயிருண்டா அதே. தம்பி எங்கேயா கிருணி இருக்கு? அவங்க சொன்னா கிருணிடா, கைன்னு. கைனு ஏத்தி அப்படியே சேர்த்து ஊம்பர் வை. ஊப்பர் ஊப்பர் ஊப்பரா? ஆனா உன் பேச்ச கருவி அந்த ஆளு வேகமா கை வைக்கிறாரு. அதுவே நம்ம உயிருண்டா அதே நம்ம உயிர். அண்ணே இந்த மதுரையில இசைக்கல்லூரியில படிச்சு கல்லில் இசை பாடும்போது கிட்ட டச்சா பண்ணக்கூடாது. அண்ணே அவங்க வர சொல்ல மேடத்தை. தம்பி அண்ணே மேடத்தை வர சொல்லவா? இதுவா நம்ம 2 போவோம். எதுக்கு வம்பு? அண்ணே வண்டி வரையில பக்கத்துல மடியில படுத்து கிடந்தேன். அப்பயே நான் நினைச்சேன் தம்பி 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 காலேஜ் ஐயா கொட்டுறாரா? அந்த பிள்ளை ஒத்துக்கிற மாட்டேங்குது. மல்லு கட்டுறாங்க அவன். அது மாட்டேங்குது. காலையில வாங்கும்போது இப்பவே வாங்குறேன். ஐயா காலேஜ் டேய் கொட்டுறாரா?
தம்பி காலையில வாரம் சொல்லுது, இப்ப மாட்டேன்னு சொல்லாதே, உடனே வந்துட்டு போங்கிற. அவ வீட்டுல மாலை ஓட்டுக்கன்னு சொல்லுது, அதுதான் பரவாயில்ல அப்படிங்கிற. எதா இருந்தாலும் ஊத்த முடியா இருப்பா அவளை. அவன் கை வச்சுட இல்ல இல்ல மோதிர சைஸ் எடுக்கிறேன். பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுத்து பார்த்தேன், மோதிர அளவு எடுக்கிறியோ? அவர் சொல்லிற தொழில டக்குன்னு சொல்லிட்டார். அது கலர் கலரா மையா பூசி கலக்கலாம் அணி வருவ அவர் கலக்கலரா மையா பூசி கலக்கலாம் அணி வருவ கேரளத்து பெண்ண போல கிளிகள் அப்பவே சொன்னல இந்த புள்ளைய கைய புள்ளி அந்த ஆளு கோச்சிட்டு போயிட்டானா. ஏன்டா போடுது சும்மா அந்த புள்ளைய போட்டுருந்தாரு. அண்ணே வாங்கண்ணே அண்ணே. அப்பவே நான் சொல்றேன் அந்த புள்ளைய கைய பிடிக்காரான்னு. நீ போட்டு தடவை அந்த ஆளு அவன் லேசா பொம்பளையால கை வச்சாலும் ஒரு மாதிரி. இந்த கட்டை எவ்வளவு வாங்கினே? சரி வித்துடாம பார்த்துருந்து 70. சரி பார்த்து 70 ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டாங்க பார்த்துக்க. நான் 3 வண்டி வச்சுன்னு எல்லாம் வித்துட்டு சைக்கிள் தான் இருக்கு. சரி நீ நல்லா பிடிச்சிக்கயா, நீ நல்லா பிடிச்சி 70 பாவம் 3/4 லட்சம். கலர் கலரா மையா பூச்சி கலக்கலா ஆணி வருவ கவர்ச்சி எத்தான் கேரளத்து பண்ணி நான் பார்த்தேன். அதுக்கு ஏன் வந்து மூஞ்ச நக்கிட்டு போனேன்? சரி விடு 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 வா 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 சரி சரி விடு விடு வா வா விடு சரி விடு நாடகத்தை முடிச்சுடுமா? என்னமோ ஏன் தலையெழுத்து? அண்ணே அண்ணே வேலையை முடிச்சு கூப்பிடுங்க, டீ பலர் வாங்கிட்டு வரேன். ஐயா நீங்க யாருக்கு? நீங்க போங்க போங்க, நீ போ. போயிட்டு இந்த உண்டியல் ஒண்ணு இருக்கு, காசை போட்டு வந்துருங்க. தம்பி நீ போயா, உனக்கு தங்கச்சி வேணுமா? அதான் பாவம் புள்ள மனசு உடஞ்சு போயிருக்க, அப்படி நெருப்பு வச்சு கொளுத்துறான். ஐயா வேலை முடிஞ்சா? அண்ணே முடிஞ்சா? போயிருப்பாங்க ரூம் போயிருப்பாங்க. அண்ணே கொலுசு சத்தம் மட்டும்தான் கேக்குது. அவங்க மட்டும் விட்டுறாங்க, அப்படி அடைச்சுக்கலே. நான் பாட்டு பாடுறேன். அண்ணே ஒரு அடி ஒரு குத்து சிங்கினா சிங்கியாடியா, சிங்கினா சிங்கியாடியா. என்ன சவுண்ட் வர மாட்டேங்குது? சவுண்ட் வர மாட்டேங்குது. தம்பி முளைப்பாருக்கு அடிக்கிறாரு. சிங்கினா சிங்கியாடியா, சிரிச்சா நெத்தியாடியா, நெத்தியாடியா. நீ அடிச்சா ரத்தம் வரும். அண்ணா நானே தானே நன்னே தானே. என்ன சவுண்ட் வர மாட்டேங்குது? நீ அடியா பாடுறாங்க. நீ பாட்டு பாடுமா? நீ பாட்டு பாடுமா? பாடுறா. லோ லோ தண்ணி
நானே தானே நானே முளைப்பாரி எடுக்கும் நபர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அவங்க அடிக்க வேண்டாம் சொல்லி கூப்பிடு வந்துருவாங்க. வாங்க அடிக்க வேண்டாம். அப்பா வாங்கடா. நான் போய் கூட்டிட்டு கூப்பிடணும். அப்புறம் நீங்க எல்லாரும் என்னை தவறா நினைக்க கூடாது. உன்ன மாதிரி உத்தமையா உலகத்துல பார்க்க முடியாதுன்னு நினைச்சுறோம். போயிட்டு வந்துருமோ தங்கி அதை மாதமாக்கிடுவாங்க. இவங்க அந்த வேலை செய்யலையா? வாடா தெரியாம சொல்லிட்டாரு வாங்கடா. அது தெரியாம சொல்லிட்டாரு வாங்க. சரி வா ஒரு பிடி பிடிச்சிட்டு ஒரு அடி அடிங்க. சரி வாங்க வாங்க. இப்படித்தானே கட்டி பிடிக்கணும். என்னையா பண்ணிருக்கீங்க? வாங்க வாங்க நாடகத்தை ஆரம்பிக்க வாங்க. காலிசி ரூபா அம்மா தூக்கல்றா. சார் இவங்க மேல எப்பேர் போடுங்க சார். பாலியல் பலாரம் போட்டு அது பேர் என்னடா? பலாத்காரம். பாலியல் பலாரம் பலாத்காரம் சொல்லி போடுங்க சார் இவங்க மேல. அப்படி ஒரு பலகாரமா? அம்மா தூக்கமா தலி சும்மா அத்தா அத்தா பச்சை கிளி. சா சா பச்சை கிளி. பாடு பாடு பாடியா. வண்டியில நெல்லு பாரு வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வருக வண்டி நல்ல ஐயாத்து தண்ணி வருக. எங்கும் புகழ்த்துவங்க கொசு என்னை தூக்கிருச்சியா? தம்பி தம்பி இது நாடா கொட்ட இது இதெல்லாம் எக்ஸசைஸ் செய்யற இடம் எடுத்துக்கிட்டேன். எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நான் தூப்பங்க. ஐயா உன்னை கும்புடண்டா செத்துக்கிட்டு போற உன்னை நம்பி 250 நாடா வாங்கியிருக்கு. மருதாமணி மச்சான் வரலாறு வரல என்னையத்தை அடிப்பாங்க. மருதாமணி மச்சான் எந்திரிங்க. ஆனா உனக்கு தோதாடா எந்திரிங்க. அட எந்திரிங்க. அந்த பிள்ளைக்கு உனக்கு தோதா? நீ இழுத்தடில இப்ப எங்க எந்திரிக்கிறது? கொண்டு கொண்டு ஆகுமா? எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நான் தூவங்க அன்னையான சுந்தரியான தங்கமே தவிக்க விட்டு தேடலாம் தேவதையை காணமே. எங்க புகழ்த்துவாங்க அந்த தொழில் மேல எவ்வளவு பக்தியா எவ்வளவு ரசனையா லூசு பயல அவன் 10 ரூபா பாக்குறேன் 10ங்கற. அண்ணா இல்லண்ணா அண்ணா இங்க நான் என்ன சபை வணக்கம் வச்சிட்டு இருக்கேன். இவங்க எல்லாம் நம்ம வீடியோ போட்டோம்னா எங்க இருந்தா வந்திருக்காங்க. உள்ளூர்காரங்க மட்டும் இல்ல. ஆமா எத்தனை கிலோமீட்டர்ல இருந்து வண்டி வந்திருக்காங்க. உண்மை. எல்லாரும் காலையும் போய் நம்ம தொட்டு கும்பிட முடியுமா? முடியாது. அதுக்கு தான் மொத்தத்துக்கு சபை வணக்கம் வச்சு இங்க எட்டி பார்த்து என்ன செங்கிட்டு போ. ரெடியா?
சொன்னேன் எட்டி பார்க்காத. ஊத தெரியுமா? ஊரே பாரு தெரியல. என்ன அண்ணன் காட்டுறா நான் எப்படி ஊதி மயில புடுங்கினேன். நீ ஊதுவியா? உனக்கு ஊத தெரியும். இது சரியில்லை. இருப்பா இருப்பா கத்து இருப்பா. சாமியை சாமியை நினைச்சுக்கிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு இப்படி வந்து சங்கு ஊதுல தெரியா? இப்ப ஊது இப்ப ஊது வாரியாத்தா ஊது ஊது ஊது. அட சங்க ஊதுடா. அண்ணே இப்ப அமுக்குனே அது அண்ணே இப்ப பாருங்க. ஐயோ நீ ஊடா என்ன வாய் கொப்பிடிக்கிற? கமௌண்டர் வந்திருக்காரு சார். முண்டு சார் அவன் தொட்டு கும்பிட்டு போனா இவன் கொட்டுக்காரன் இந்த பிள்ளை போகும்போது இப்படின்றான். தம்பி காலேஜ் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். இருங்க, எது முறையோ அதை பேச. இவர் ரொம்ப பேசுறாப்புல. எது முறையோ அதான் பேசணும். அங்கே அவர் சாமான தொட்டுக்கிட்டாளா? அப்ப இங்க வந்து ஏன் சாமான தொட்டு கும்பிடணும்ல? அப்ப இதுக்கு பேர் என்ன? இதா ஆமாண்ணா? எதை மேல இருந்தா கும்பிட்டு தானே ஆகணும். விடுங்க நம்ம தொழில் சாம அண்ணானே நானே தானே என்னண்ணே நமக்குள்ள வருத்தப்படப்படாது. என்ன கூட இருந்தா கூட நாள் நேருக்கு நாள் என்னாச்சுண்ணே? என்னண்ணே நான் கும்பிடல அண்ணே தொழில் சாமான் எப்படி வாதிக்கிறாங்க? தொட்டு கும்பிடல அடிக்கிற சாமான பூரா கும்பிட சொல்லுவாங்க. பாருங்க அப்பா எப்படி இது பண்ற? அந்த ஒத்த விரல்ல எப்படி அடிக்கிறான்? தன்னானே தன்னானே நானே நல்ல ஆடுவேன். மேடை அளந்து பார்த்துட்டு நான் ஆடுவேன். எத்தனை அடி இருக்கு? இன்னும் அளக்கல இல்ல. அளக்கவங்கள நீ புடிச்சிட்ட. தன்னானே நானே எரிமலை எப்படி பொறுக்கும்?
இந்த காலை ஏதோ நந்த மாதிரி போச்சு. காலம் உங்களை காதல் பண்ணலான்னு இருக்கு. அவர் விரும்புறார். அப்படியா? தும் சே பியார் கர்த்தே. என்ன சொல்றாப்ல? ஒரு நாளைக்கு 2 தடவை. அப்படின்னா அவர் வேண்டாம். ஒரு ஏய் நாள் காங்கத்து போடுறதுமா, காய விட்டு போடுவாராம். ஆமா அவர் போட்டாரு. சரா மரா. அண்ணே இவங்களை பத்தி நல்லா புகழ்ந்து பாருங்க பாருங்க. வாடியே வஞ்சி கோடி முன்னால பாரேவும் கை முடிச்சு பின்னால வசமான மாட்டிக்கிட்டே தூண்டில் கண்ணால வசமான மாட்டிக்கிட்டே தூண்டில் கண்ணால ஆடியே வஞ்சி கோடி முன்னால பாரேவும் கை முடிச்சு பின்னால வசமான மாட்டிக்கிட்டு தூண்டில் கண்ணால தூண்டரமான காஞ்சிட்டு அமைப்போர் மேலே அடியே கொடியே வச்சு கரதியே ஒன்று சுட்டலிஞ்சுக்கிட்ட படவா தொடவா பாடியே வந்தி கோடி முன்னால பாரே கை முடிச்சு பின்னால அத்தமக உன்னை நம்ம பாட உன்னை ஒரு நாள் அத்தமக உன்னை நீ அனுதினமும் பாட வாடியே வஞ்சி கோடி முன்னால வாரே கை உடைச்சு பின்னால வசமான மாற்றி தூண்டி கண்ணால சுந்தரமான கலங்கி நாடிக்கையில மணிய ஒன்று காதலென்று வேலையில கலங்கி நடிக்கையில மணிய உன்னை ஆத்திருக்கிறான் ஆடியே வந்தி கோடி முன்னால பாரேவும் கை ஒடிச்சு பின்னால வசமாக ஆட்டிக்கிட்ட தோணி கண்ணால தரமானி காஞ்சிக்க அமைச்சோர் மேல ஆடியே வந்தி கோடி முன்னால பாரேவும் கை ஒடிச்சு பின்னால அந்த அம்மாட்டு குச்சியை கொண்டே குடியா. அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கா பாவம், அந்த குச்சியை கொண்டே குடியா.